நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு 2024 எப்படி இருந்துச்சு, 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய கன்னிராசி அன்பர்கள் எனக்கு கன்சல்டிங் வரும்போது கேட்குறது என்னென்னா, என்ன மேடம் சனி இவ்வளோ சூப்பர்னு நீங்களும் தான் சொன்னீங்க, எல்லாரும் சொன்னாங்க, குரு பார்வை இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்களே, ஆனால் எதுவுமே மூமெண்ட்டே இல்லையே, அப்படியே ஸ்டக்காக இருக்கே, ஒரு நிம்மதி அப்படின்றது இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையே, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கெல்லாம் தான் இந்த பதிவு. அது ஏன்ற விளக்கமும் அது எதனால் அப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் மேலும் நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன். அதாவது 2025 பல விஷயங்கள் நல்லா இருக்குது, சில விஷயங்கள் நீங்கள் காஷனாக இருக்கணும். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது உங்களுடைய திசை என்ன, புத்தி என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னாலும் இப்போ நடக்கக்கூடிய கிரகங்கள் திசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஆன் யா மார்க்குன்னு போயிட்டே இருங்க. அப்படி இல்லை, நான் இப்போ 2024 இதெல்லாம் க்ராஸ் பண்ணிங்களா அப்படின்னு நான் கேட்டு அதில் நீங்கள் ஏதாவது ஒன்றில் க்ராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, 6ஆம் வீட்டில் சனி பகவான் அப்படின்றது ருண ரோக சத்ரு வீட்டில் சனி. அந்த சனி ஆட்சி பெற்று இருந்தார். எப்பயுமே 6ல் சனி பகவான் இருக்கிறது நன்மை தான். ஆனால் அவர் பார்த்த அமைப்புகள் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. என்னன்னா, அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையா செவ்வாயினுடைய வீடு, செவ்வாயினுடைய மேஷத்தை பார்த்தார். அவருடைய 7ஆம் பார்வையா உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்த்தார். அடுத்தது அவர் தன்னுடைய 10ஆம் வீட்டா உங்களுடைய விருச்சிகத்தை 3ஆம் வீட்டை பார்த்தார். அதனால உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு திருப்தியாக இல்லை, ஒரு குழப்பமாக இருந்தது, ஒரு பயமாகவே இருந்தது, எது எடுத்தாலுமே ஒரு பேனிக் அப்படின்றது இருந்தது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரல, எந்த ஒரு பிரச்சனையும் போய் சந்தித்தோம், பேசினோம், வச்சோன்ற ஒரு அமைப்பே இல்லை, என்னமோ ஓடிட்டுருக்கு, நம்பிக்கையில் ஓடிட்டுருக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, நிஜமாக தாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி இருந்து கடைசியில் திரும்பி அப்படியே நடந்துட்டுருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அப்படியே நிற்குதுங்க, ஸ்டக் 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 அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது எல்லாமே மாறக்கூடிய காலம்தான் இந்த 2025. சரி, உங்களுக்கு கண்டக சனி எப்படி நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குண்டான விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 7ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வந்தால் கண்டக சனி தான். அந்த கண்டக சனி வரக்கூடிய காலகட்டத்தில் ராகுவும் அங்கே இருப்பார் இல்லையா? அந்த பீரியட் மார்ச் எண்டிலிருந்து மே வரைக்கும், மார்ச் எண்டு அப்போ ஏப்ரல் மே, இந்த 2 மாதங்கள் மட்டும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களே. அந்த காலகட்டத்தில் இருள் கிரகங்கள் உங்கள் முன்னாடி இருக்கு. இதை நீங்கள் எப்படி சித்தரிச்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் முன்னாடி இருட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? வழியே தெரியாது, எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. அப்போ இருட்டுக்குள்ளே போய் ஒரு பிளாக் ஹோல்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளியில் வரவே முடியாது. அப்படிப்பட்ட இருள் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவும் சனியும் சேர்ந்து நடக்கூடிய இந்த 2 மாதத்தில் புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க. எந்த ஒரு புது முயற்சியும் வேண்டாம். புது நட்பு, புது விஷயங்கள் அப்படின்ற அந்த புதுசு அப்படின்ற வார்த்தை வந்தாலே நோ நோ அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. அப்போ அதுக்கப்புறம் மாறிடுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த இருட்டுன்றது மாறி ராகு உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு வரும்போது அந்த அளவுக்கு பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, குருனுடைய அமைப்பு அப்படின்றது அந்த காலகட்டத்தில் கண்ணியை பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு குருவும் அந்த ஏற்ற மாதிரி இருட்டுன்ற ஒரு விஷயமும் இருக்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே இல்லையே, அவங்க சொன்னாங்க இப்படி போங்கன்னு, ஆனால் இந்த இடத்துல போட்டால் இருட்டு
கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கை கொடுத்து உதவ யார் வந்தாலும் அவங்க கொடுக்கறத கை நீட்டி நீங்கள் வாங்க முடியாத ஒரு பொசிஷனில் தான் அந்த 2 மாதங்கள் இருப்பீங்க. அதுலேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராவல் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கீங்க, லாரி ஓட்டுறீங்க, அதே மாதிரி ஸ்விக்கியில் நீங்கள் நிறையா போகிறீங்க, நீங்கள் டெலிவரி பாயாக இருக்கீங்க, அந்த மாதிரி வண்டி வாகனம் அப்படின்ற ஒரு விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏற்ற மாதிரி இருட்டிலேருந்து டமால்னு ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களே, சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நான் சொல்கிற கோச்சார பலன்கள் 30 to 40 மார்க்ஸ். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ இல்லைன்னா அந்த அளவுக்கு இருட்டாகாது. இப்போ புரியுதுங்களா எதுக்காக இந்த பதிவுன்னு? ஸோ இந்த காலகட்டத்தில் காஷன், பட் அது எந்த அளவுக்கு காஷன் அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகம் பேசும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம், பெரிய பயம் பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2025 பல ரூபத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் சொன்னது வந்து அந்த குழப்பம், என்னமோ ஒரு திருப்தி இல்லைன்றதும், கணவன் மனைவிக்குள்ள என்னதான் இருந்தாலும் ஒரு புரிதல் இல்லாமல் என்னமோ உங்களை விட்டு கணவனோ மனைவியோ தூர போகிற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாலியாக என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து ஹலோ என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு ஆப்போசிட்லேருந்து ஒரு கால் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் இங்கே சாப்பிட்டியான்னு கேட்க போய் ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன், சரி பிஸியாக இருக்கே போல இருக்கு வச்சுட்டுமா அப்படின்னு நீங்கள் வைக்கிற மாதிரி தான் நிறைய கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களுக்கு இருந்துச்சு. இப்போது அந்த நிலையெல்லாம் மாறி ஆட்டோமேட்டிக்காக அங்கே அன்பும் அரவணைக்கும், ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்றது புரியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய கோளாறு நிறைய பார்த்துருக்கீங்க. அந்த ஆரோக்கிய கோளாறுனால நிறைய விரயமாறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விரயம்ன்ற விஷயத்துலேருந்தெல்லாம் நீங்கள் வெளிப்பட்டு இப்போது பல விஷயத்தில் பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் மேலும் இதுலேருந்து இன்னும் நீங்கள் நல்லா பல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். என்னென்னா நீங்கள் இன்னும் பொறுமையை கடைப்பிடிக்கணும். ஏன்னா இப்போ 7ல் சனி அப்படின்னு சொல்கிறது குருனுடைய வீட்டில் தான் இருக்கார் சனி பகவான். ஸோ பெரிய பாதிப்புகள் இல்லை, பட் அந்த பாதிப்பை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துமோ அதையெல்லாம் மனசுக்கு ரொம்ப எடுத்துட்டு போகாமலும் யாரையும் புண்படுத்தாத வார்த்தைகளும் கொண்டு வந்துருங்க குரு. ஏன்னா குரு பகவான் உங்கள் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா, 2ஆம் வீடுன்றது எது? துலாம் இல்லையா, சுக்ரன் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானுக்கு பிடிச்சவரும் சுக்ரன் இல்லையா. அப்போ அவருடைய 3ஆம் பார்வையும் சுக்ரன், அவருடைய குருனுடைய பார்வையும் சுக்ரன் மேலே. அப்போ என்ன ஆகுதுன்னா எப்படி சுற்றி பார்த்தாலும் பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்ட மாட்டீங்க. இதை விட நல்லா ஸ்மூத்தாகவே நல்ல அப்லிஃப்ட்மெண்ட்டோடு இருப்பீங்க. அண்ட் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போவே ஃப்ளோ ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் எல்லாம் கண்ணில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எதுவுமே ஃபினிஷ் ஆகாமல் ஏன் இத்தனை பேர் வராங்க ஆனால் வாங்காமலே போகிறாங்களே அப்படின்றதெல்லாம் மாறி அதுவுமே நல்லா குதூகலமாக அமையக்கூடிய சூப்பரான ஒரு காலகட்டம். ஸோ இட்ஸ் ரியலி குட். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இதை கரெக்டாக வின் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் முக்கியம், இப்போ நடக்கிற திசா புத்தி முக்கியன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.